திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் நல்ல நேரத்துல ராசி பலன் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கோம். மேலும் உங்களுக்கு இஷ்டமான கலர் என்ன, நீங்க வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன, ஆன்மீக குறிப்புகள் என்ன, ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்துல என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இன்றைய நாளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்கிறோம். சரி, இன்றைய பஞ்சாங்க குறிப்பு, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போறோம். 14/7/2017 ஆனி மாதம் 30ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே அம்பாளுக்கு சிறப்பான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்றது மகாலட்சுமி கிருபகடாட்சத்தை கிடைக்கும், நல்லதெல்லாம் வந்து சேரும் சொல்லுவா. அம்பிகையை பிரார்த்தனை பண்ண எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கூடி வரும். அம்பிகையை மட்டும்தான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசுரூபிணி அப்படின்னு சொல்லுவா. இச்சைங்கிறது நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அத்தனை விஷயங்களும். ஞானாசக்தின்னு சொல்றது அந்த ஆசையிலிருந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்றது. கிரியை அப்படிங்கிறது நாம அதை அடைவதற்காக முயற்சிகள் எடுப்பது. இப்படிப்பட்ட சக்தியினை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி அம்பிகை மட்டும்தான். அந்த அம்பிகைக்கு உகந்த தினம் அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு பண்றதன் மூலமாக நமக்கு செல்வம் பெருகும், கடன் உபாதைகள் குறையும், பெரிய பெரிய பிரச்சனைகள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல விளக்கேற்றிருப்பேன், மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிருப்பேன், குங்கும அர்ச்சனை பண்ணியிருப்பேன், வீட்டுல எல்லாரும் நன்னா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பேன். இது போன்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தொடர்ந்து ஆராதனை பண்ணோம்னா நிச்சயம் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்றதுக்கு சாக்தம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குறதுக்கு ஒவ்வொரு முறைகள் கடைபிடிக்கிறது. முருகப்பெருமான வணங்குறதுக்கு கௌமாரம்னு சொல்றது, சிவபெருமான வணங்குறதுக்கு சைவம்னு சொல்றது, அதே மாதிரி பெருமாளை வணங்குறதுக்கு வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அம்பாளை வணங்குறதுக்கு உண்டான முறைகளுக்கு பேரு சாக்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த சாக்த முறைகளை கடைபிடிக்கிறவங்க அம்பிகைக்கு உரியவங்களாகவாங்க. அதே போன்று அவங்க எந்த செயல் செய்தாலும் அது அம்பிகளுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது தான் இந்த விஷயத்துல முக்கியமானது அப்படின்னு சொல்ல முடியும். ஆக வெள்ளிக்கிழமை நாள் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கணும். நீங்க பிரார்த்தனை பண்ண தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமே இல்லாத இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அந்த அம்பிகை பிரார்த்தனை பண்ணும்போது 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். என்ன நேயர்களே, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அன்பு செலுத்தி உங்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும். நினைச்ச காரியங்கள் கைகூடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு உதவிகள் பெற முடியும். ரொம்ப நாள் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு சாதகமா முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலையை பிறருக்கு பிரிச்சு தந்து அதை சரிவர செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துன்றவர்களுக்கு அந்த பிரச்சனை தீரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறது, பிரிந்த தாய் குழந்தைகள் ஒன்று கூடுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய சுபமான தினம். அஷ்டம சனியினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிய கஷ்டம் இல்லாத நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபார ரீதியா மன நொந்தவங்களுக்கு இன்றைய கிரகங்களிலே ஒரு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் அன்பு, அரவணைப்பு,
வீட்டின் மத்தியில நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு. அதெல்லாம் மாறி நன்மையான கிரகநிலை இன்றைய நிலை உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி, இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அமோகமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திய நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப விவேகமா, ரொம்ப சாதுரியமா நடத்திக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அதுல 1000 காரணம் இல்லாம அந்த விஷயத்தை செயல்பட மாட்டீங்க. சாதாரணமா பேசுறதுக்கும் நீங்க விவரமா பேசுறதுக்கு உண்டான வித்தியாசங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நல்லா சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்கள்ல கூட சூக்ஷ்மமா சில விஷயங்களை அடக்கி இருப்பீங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா வியாபார நுணுக்கங்களை சரியாக கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பிற பெரிய மனிதர்களை சந்திக்கக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்கள் மூலமாக சந்திப்பு மட்டுமில்லாத அவர்கள் மூலமான உதவிகளும் கிடைக்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் உடல் உபாதைகள்னால அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதையிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ சிகிச்சை, உடல் உபாதைகள் இது போன்ற பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். தாய் தந்தையர் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான திசையாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, பயத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையுமே போட்டி போட்டு செய்யக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இதை செய்தாகணும், இதை நான் ஜெயிச்சே ஆகணும், நான் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டாச்சு, நான் நிச்சயமாக முதன்மையாக வர வேண்டும், 10 பேருக்கு மத்தியில நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்களும் போராடி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். உங்க கூட போட்டி போட்டு இருந்திருக்காங்களா, தவிடுபடியாக உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்துல உங்களை மாதிரி முதன்மையா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருப்பினும் சில காலகட்டங்கள் நீங்க சோர்வா இருக்கும் பொழுது அவங்க முன்னோக்கின மாதிரி வருவாங்க. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சினால அந்த காரியத்தை சாதிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் பெருசா சொல்லும் பொழுது ஒரு விதமான விஷயங்களை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். போட்டி போட்டுட்டு இதுல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கே நிறைய விரயங்களும் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்புல இருந்து எடுக்கிறது, குழந்தைகளுடைய சேமிப்புல இருந்து இருக்கிறது, மனைவியினுடைய சேமிப்புல இருந்து இருக்கிறது, இது போன்ற விஷயங்களை பத்தி சிந்திச்சே ஆக வேண்டும் சொல்லலாம். அதனால சேமிப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுக்கு போட்டியும் ஜெயிக்க முடியும், சேமிப்புலையும் முன்னேற்றமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சேமிப்பு குறைய வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எதுவுமே அவசரமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பொறுமையா இருந்து செயல்படக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறுத்தி நிதானமா இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா நமக்கு லாபம் உண்டா இல்லையா, ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டா யோசிச்சு செயல்படக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குழந்தைகளுக்கு படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். மேல் படிப்புக்கு போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு அடுத்தடுத்த நிலையில படிப்புக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும் சொல்லலாம். பெயர் புகழ் அந்தஸ்து தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல சில பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை என்பது தேவை. வீட்டுல ரொம்ப பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். மேலும் சில பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்தமா ஒரு இடத்துல வச்சுட்டா ஐயோ தொலைஞ்சிருச்சேன்னு வருத்தப்பட்டு ஒரு காரியமும் கிடையாது. ஆக இன்றைய தினத்துல நாள் சிறப்பா இருக்கு, இருந்தாலும் பொருட்கள்ல கவனமா இருக்கணும்னு சொல்லி இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெவ்வினைகளை தீர்க்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள்ல மேன்மையா நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும்.
மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அப்படியே எடுத்து ரொம்ப அழகா செயல்படக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதெல்லாம் திருத்திண்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும். வேலையில இருக்கிறவங்க வெளிநாட்டுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். அதே மாதிரி இருக்கிற இடத்திலேயே அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பெற முடியும் சொல்லலாம். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உழைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இன்றைய கிரகநிலை கொஞ்சம் சாதகமா இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். மேலும் மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல தடங்கல்கள் ஏற்படுறது, திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது, இது போன்ற காரியங்கள் ஈடுபடும் பொழுது நிச்சயமா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்ல முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு எந்த ஒரு காரியமே விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு உலகத்துல 10 ரூபா கொடுத்ததுன்னா அதை உடனே தீர்க்கறதுக்கு உண்டான தன்மைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா 1 ரூபாவை 10 ரூபா ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சி, அதுக்குண்டான ஐடியா, நிறைய விஷயங்கள் நீங்க கத்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கு. வாழ்க்கையில நிறைய அடிபட்டுறதுங்காட்டி அந்த அடிபட்ட விஷயங்கள் பூரா ஒரு பெரிய பாடமாக எடுத்துட்டு அந்த பாடமாக எடுத்த விஷயங்களை இனிமே தப்பு பண்ணக்கூடாது, நிச்சயமாக அடுத்த நிலைக்கு போனோம் அப்படிங்கிற தருணத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா ஒரு விஷயம், எல்லா ஐடியாவும் இருக்கு, பொருளாதாரத்தை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, பிசினஸ் ஐடியா, ஆனா இதுக்குண்டான முதலீடு இருந்தா நிச்சயம் ஜெயிப்பேன் அப்படின்ற யோசனைகள் இருக்கு. உங்களுடைய ஐடியாவை நிறைய பேர்கிட்ட சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல அவங்க வந்து உங்களை கிண்டல் கேலி பண்றதுக்கு உண்டான தன்மைகளும், சில பேர் பரவாயில்ல நல்ல விஷயமா இருக்கேன் நான் இதுக்கு துணை புரியுறேன் அப்படின்னு சொல்லக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். மேலும் கலையில இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கவங்க, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சில சாதகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், மேலும் நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோகமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப ஆன்மீகமாக செயல்படுறது, ஆன்மீகமாக இருக்கிறது, பக்திமயமாக இருக்கிறது, எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சின்சியாரிட்டியோட பண்றது, இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணா நம்மளுக்கு பின்னாடி பாதிக்குமோ, நம்ம குழந்தைகளை பாதிக்குமோ, இது போன்ற விஷயங்கள்லாம் யோசிச்சு செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கமிஷன் வண்டி சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நூல் சம்பந்தமா, துணி சம்பந்தமாக, வண்டி வாகனம் சம்பந்தமாக பண்றவங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கேட்டரிங் சம்பந்தமா படிக்கிறவங்களுக்கு நல்ல நிலைகள்ல வேலை வாய்ப்பும், வெளிநாடு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சவங்க, அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கடல் சார்ந்த துறைகளுக்காக படிச்சவங்க, ஆர்மி சம்பந்தமான துறைகள் படிச்சவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு பெற முடியாது. அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல ஒவ்வொரு சின்ன முயற்சியிலும் உங்களுக்கு ஒரு பெரிய பங்காக உங்க வாழ்க்கையில இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய கிரக நிலை இன்றைய தினத்துல இருக்குன்னு சொல்லலாம். மேலும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இன்றைய கிரகநிலை அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். பிறருடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோகமான வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றாக சேமித்ததை வைத்து உங்களுக்கு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது, இது போன்ற சில சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில முன்னேறதுக்காக எதுதான் ஒரு வழி கிடைக்காதா அப்படிங்கிற முயற்சிகள்ல ஈடுபட்டு அதன் மூலமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கு. இத்தனை நாள் குடும்பத்துக்காகன்னு செயல்பட்டு இருந்த நீங்க இப்பொழுது உங்களுக்காக செயல்படக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. பொருள் சேர்க்கை, நகை சேர்க்கை, பண சேர்க்கை, வீடு சேர்க்கை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையா சேமித்து வைத்து உங்க எதிர்காலத்துல உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் சிரமம் இல்லாத தன்மைகளை பற்றி சிந்தித்து ஆலோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெவ்வினைகளை தீர்த்து
நன்மைகள் தரும் வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்கள், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிறருடைய ஆதரவு இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். மனைவியோட ஆதரவு இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாது, குழந்தைகளுடைய ஆதரவு இல்லாம வயதான காலகட்டத்தை போக்க முடியாது. இது போன்ற பல விஷயங்கள்ல நம்ம பிறரை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பிலும் அப்படித்தான். சில நேரங்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியம் பிறருக்கு பிடித்ததாகவும், சில நேரங்கள்ல செய்யக்கூடிய காரியம் சிலருக்கு பிடிக்காததாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். அதே போன்றுதான் உங்க வேலை வாய்ப்புல உங்களுக்கு பிடித்தமானவர்கள் உதவி செய்வார்கள், உங்களுக்கு பிடிக்காதவானவர்கள் உங்களால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பத்தியே பெரிய பேசக்கூடான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முயற்சிகள் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம் இன்றைய தினத்துல சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். வேலை வாய்ப்புட்ட யதார்த்தமா எல்லா உண்மைகளும் சொல்லாம இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குற விஷயத்தை குறைத்துக் கொள்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை பெருக்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆக்கப்பூர்வமா செஞ்சு இதை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற தீர்க்கமான எண்ணத்தை கொண்டவளாக இருப்பீங்க. மேலும் முயற்சிகள் வெற்றி பெற முடியும். இத்தனை நாள் என்ன சாதாரணமா பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமே நிச்சயமா நல்ல நிலைக்கு பார்க்க போறீங்கன்னு ஆணாகட்டும் சரி பெண்ணாகட்டும் சரி நினைத்துட்டு இருக்கக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க நிச்சயம் அந்த காரியத்துல வெற்றி கொள்ளக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறவங்க இங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புல சிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் சம்பவங்கள், திடீர் விஷயங்கள் போன்ற சில காரியங்கள் இன்று மத்தியத்திற்கு மேல் ஏற்படக்குண்டான தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாள் வசூலாகாத சில பண விஷயங்கள் வசூலாகக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருப்பப்பட்ட சில உணவுகளை சமைத்து சாப்பிடக்குண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, என்றும் துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், மேலும் சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது. எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் இதை செய்யலாமா வேண்டாமா, இது நமக்கு சாதகமா இருக்கா, இதனால பொருளாதாரத்துல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, இது போன்ற சிந்தித்து செயல்படக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் குழந்தைகளுக்கு வேண்டி ஒவ்வொரு விஷயமா எடுத்து செய்யறது, அவங்க ஸ்கூலுக்கு வேண்டி பண்றது, அவங்களுடைய படிப்புக்கு வேண்டி பண்றது, அவங்களுடைய டியூஷனுக்கு வேண்டி பண்றது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டி பண்றது, எதை எடுத்தாலும் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பெருமுயற்சிகள் கூட சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துண்டு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான மனோ உறுதியுடன் செயல்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடறதுக்கு உண்டான தன்மைகள், வீட்டுல பிரச்சனை இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாம சுமூகமா போறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடி இருப்பீங்க. மேலும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்க போறது, உங்க வீட்டுக்கு அவங்க வருது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சுபமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, அமோகமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு யாராவது ஏதாவது பேசினாலே முன்பெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்க இப்ப நிறைய வேலை பளு காரணமாக அவங்க பேசும்போது மனத்தொல்லைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும். ஏன் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சில மனத்தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். சில உடல் உபாதைகள் உங்களுடைய வேலை வாய்ப்புல தடங்களும் கொடுக்கறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கு. பொருளாதார ரீதியா ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றம் இறக்கம் இது மாறி மாறி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கும் முன்னேற்றமும் உண்டு, அதே சமயத்துல சில விரயங்களும் இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தினமாக இன்றைய தினம்
ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம். குழந்தைகளுக்காக சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, சில நேரங்கள்ல நடக்கிறது ஒண்ணாக இருக்கும் பொழுது அது மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய பெரிய அனுபவமாக இருந்துருக்கும். இருப்பினும் உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய செயல்பாடு நிச்சய நன்மைகள் பெறக்கூடிய தன்மைகள் இருக்கு. திருமண காரியம் அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். நினைச்ச சில விஷயங்களை முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்வீங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வினைகளை தீர்க்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலாபலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம். இன்றைய தினத்துல எல்லாரும் கேட்டு இருக்கக்கூடிய விஷயம், சார் ராசி பலன் சொல்லியிருக்கேன், நட்சத்திர பலன் சொல்லியிருக்கேன், இந்த ராசி தோஷம் நட்சத்திர தோஷம் நீங்கிறதுக்காக நம்ம என்ன வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, தீப வழிபாடை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நட்சத்திர தீப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர தீப வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பெரிய பெரிய சங்கடங்கள் நீக்கி நன்மையாக பிறகுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திர தீப வழிபாடுனா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் சிரமப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நட்சத்திரம் நமக்கு சாதகமா அமையணும், இன்றைய ராசி பலன் எனக்கு சாதகமா அமையணும், இன்றைய நாள் எனக்கு நன்னா இருக்கணும். காலையில எந்திரிச்சோன்னா 2 கையும் நம்ம தேர்ச்சிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றோம், சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்றோம். இன்றைய நாள் எனக்கு அமோகமா நடக்கணும், எந்த விதமான சங்கடமும் இல்லாம இன்றைய நாள் எனக்கு கழியணும்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ற வழக்கத்தை நம்ம எடுத்துட்டு இருப்போம் இல்லையா? சரி, அதே மாதிரி சில பேருக்கு நன்மையாகவும் சில பேருக்கு எதிர்மறையாகவும் நடக்கிறது. எதிர்மறையா நடக்கவே கூடாது. இன்றைய நட்சத்திரம் எனக்கு சாதகமா இருக்கணும், எல்லா நட்சத்திரமும் எனக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கந்தசஷ்டி கவசத்துல கூட ஒரு வார்த்தை வருங்க, நவகோள் மகிழ்ந்து நன்மையை அழித்திடும் அப்படின்னு சொல்லுவா. டெய்லி கந்தசஷ்டி படிச்சோம்னா நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும். இதே மாதிரிதான் நமக்கு நட்சத்திரங்கள் நன்மை அழிச்சுட்டாலே இன்றைய தினம் மட்டும் இல்ல, எல்லா தினங்களும் நம்மளுக்கு பாதகங்கள் குறைஞ்சு நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும் சொல்லலாம். இன்றைய தினத்துல எத்தனை விஷயங்கள் நடக்கிறது, காலையில இருந்து ஆரம்பிச்சு மாலை வரைக்கும், ஏன் 24 மணி நேரம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல எத்தனையோ பேருக்கு திருமண காரியங்கள் பிக்ஸ் ஆயிருக்கும், எத்தனையோ பேருக்கு தொழில நல்ல லாபம் கிடைச்சிருக்கும், எத்தனையோ தொழில நல்ல நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கும், எத்தனையோ பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கும், பொருட்கள் கிடைச்சிருக்கும், எத்தனையோ பேருக்கு பொருட்களே கிடைக்காம இருக்கிற பொருளை தொலைச்சுட்டு இருக்கக்கூடாதா இருந்துருக்கும், எத்தனையோ பேரை பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும், எத்தனையோ பேர் பிரியமானவர்களை இறங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும், சில பேர் பிறக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், சில பேர் இறக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடிய இயற்றக்கூடிய நாள் ஒவ்வொரு நாளாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களுடைய அடிப்படையாக அமைகிறது. இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு ஒரு பெரிய வழிபாடு, ஒரு பெரிய டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். நட்சத்திர தீப வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திர தீப வழிபாடு நம்ம எப்படி பண்ண போறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த நட்சத்திர தீப வழிபாடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டேன்னா ரொம்ப 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 அழகான ஒரு விஷயம் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். என்ன, சரி, எப்படி நட்சத்திர தீப வழிபாடு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 3 விதமான சர்க்கிள் நம்ம போட்டுக்க போறோம். இந்த 3 விதமான சர்க்கிள் நம்ம அரிசி மாவு பொடி, அதாவது பச்சரிசி மாவு பொடி கோலத்துல போட்டுட்டு மண் தீபத்துல 9 9 9, அதாவது 3 விதமான, இந்த ஸ்ரீ சக்கரத்துல பார்த்துட்டீங்கன்னா மண்டலம் அப்படின்னு வரும், நடுவுல 3 கோடுகள் நம்மளால பார்க்க முடியறது இல்லையா? இந்த மாதிரி மண்டலம், வான மண்டலத்தை பார்த்துட்டோம்னா அந்த மண்டலமாக நம்மளால பார்க்க முடியும், படங்கள்ல சின்ன வயசுல கூட படிச்சிருப்போம். இந்த மாதிரி 3 விதமான சர்க்கிள், இந்த 3 விதமான வட்டங்களை கொண்டு 3 விதமான வட்டங்கள், அந்த வட்டங்களுக்கு மேல தீபத்தை ஏத்துறது நம்ம பார்க்கணும். தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த வெள்ளையா நம்ம போடக்கூடிய அரிசி மாவுக்கு பக்கத்திலேயே மஞ்சளை கொண்டு ஒரு வட்டங்களும் போடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 9 9 9 தீபம், அப்படி 3 விதமான வட்டங்கள் இருக்கும். 3 விதமான வட்டங்கள்லயும் 9 9 9 தீபங்களை ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை எத்தனை நாள் நான் இப்படி ஏற்ற வேண்டும், காலையில ஏத்தனமா மாலையில ஏத்தனமா அப்படின்னு பார்த்துட்டா இது மாலை நேரத்துல வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாடு பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்துருக்கும். தீபத்தினுடைய வழிபாடு வீட்டுக்கே பெரிய சுபீக்ஷம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இந்த நட்சத்திர தீப வழிபாடு பண்ணும் பொழுது ஒவ்வொரு தீபம் ஏத்தும் போது ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் சௌபாகியலட்சுமி நமஹ, ஓம் சரஸ்வதி நமஹ, ஓம் பராசக்தி நமஹ, இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தீபத்தையா ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இந்த தீபத்தை
வட்டபுறமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த திரியை பார்த்துட்டோம்னா திருச்சி ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரியை திருச்சி எண்ணெய் அல்லது நெய், பசு நெய்யா போட்டு ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருந்து சொல்றேன். அரிசி மாவு பொடியில 3 விதமான வட்டங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். 3 விதமான வட்டத்தின் மேல மஞ்சள்லயும் மேல ஒரு கோடு போட்டுக்கணும். அது மேல தீபத்தை வைக்க வேண்டும். மண் தீபம், சுட்டி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில வச்சு வழிபாடு பண்றது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு தீபத்தை ஏத்தும் போதும் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும், சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும், அதே மாதிரி பராசக்தி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது செல்வங்கள் கூடி வரும், ஞானங்கள் கூடி வரும், அதே மாதிரி சக்திகளும் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பான நேயர்களே, இன்றைய தினத்துல நட்சத்திர வழிபாடு, நட்சத்திர தீப வழிபாடுங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.